உலகத்திற்கே ரவுடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்றும், இந்தியாவிற்கே ரவுடி பிரதமர் மோடி என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். வெனிசுலா நாட்டின் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தி அந்நாட்டு அதிபர் மதுரோவை கடத்திய அமெரிக்காவை கண்டிக்கும் விதமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சென்னை அண்ணா சாலையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் இருந்து பேரணியாக சென்று அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த முத்தரசன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை அமெரிக்கா கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். இந்திய மக்கள் வெனிசுலாவுக்கு ஆதரவாக இருக்கும் நிலையில் பிரதமர் மோடி மட்டும் ட்ரம்புக்கு ஆதரவாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். உலகத்திற்கே ரவுடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்றும், இந்தியாவிற்கு ரவுடி பிரதமர் மோடி என்றும் முத்தரசன் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாக்குதல் நடத்தி வெனிசுலா நாட்டில் படையெடுத்து இந்த நாட்டினுடைய அதிபரை கைது செய்து அவர் மனைவியை கைது செய்து கடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இங்கே இருக்கிற மோடி அரசாங்கம் அவர் உலகத்துக்கு ரவுடி, மோடி இந்தியாவுக்கு ரவுடி. ரெண்டு ரவுடிக்கும் கூட்டணி, மிக நெருக்கமான நண்பர்கள், மிக நெருக்கமான கூட்டாளிகள். உலகமே கண்டித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை அமெரிக்காவில் கண்டித்து உலகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க ஏகாதிபத்தியம், அமெரிக்க ரவுடிசம் மேற்கொண்டிருக்கிற இந்த முயற்சியை கண்டித்து இந்த போராட்டம் நடத்துகிறோம். இதேபோல் வெனிசுலா அதிபரை கைது செய்ததை கண்டித்து சென்னை தரமணியில் உள்ள அமெரிக்கன் சர்வதேச பள்ளியை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் முற்றுகையிட முயன்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து கைது செய்ய முயன்றதால் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர். அமெரிக்கா